வணக்கம். இன்று நாம் ஒழுக்கமுடைமை என்னும் அதிகாரத்தின் திருக்குறட்பாக்களை காண இருக்கிறோம். இன்று முதல் 10 நாட்களுக்கு. ஒழுக்கம் என்றால் என்ன? சாதாரணமாக நம்ம சொல்கிறது என்னென்னா, ஒழுக்கமான பையன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன? நன்னடத்தை உள்ளவன். நன்னடத்தை அப்படின்னா என்ன? அதில் என்னென்னலாம் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன் இதுக்கு ஒரு அதிகாரம்? இதுக்கு எதுக்கு 10 குறட்பாக்கள்? நீ நல்லா இருந்தால் போதும்னு சொன்னால் பத்தாதா? நல்ல குணங்களை மேற்கொள் அப்படின்னு சொன்னால் போகாதா? ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? இதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் வழங்குகிறார். ஒழுக்கம் என்றால் ஒழுகுதல், கடைப்பிடித்தல், நடத்தல், பின்பற்றுதல். இது எல்லாம் ஒழுக்கத்தில் வருது. என்னத்தை பின்பற்றணும்? நல்ல பண்புகளை நாம் பின்பற்ற வேண்டும். நல்ல பண்புகள் என்ன? எல்லார்கிட்டையும் இனிமையாக பேசுவது, பொய் கூறாமல் இருப்பது, நடுநிலைமையோடு இருப்பது, சினம் கொள்ளாமல் இருப்பது, பொறாமை கொள்ளாமல் இருப்பது, அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். உலகில் மற்றவர்களிடம் நாம் என்ன செய்யக்கூடாது? இதெல்லாம் செய்யவே கூடாது. அப்படி இருக்கிறதுக்கு பேர் ஒழுக்கம். அந்த பண்புகளை நாம் முறையாக அப்படியே உள்வாங்கி நம்முடைய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். இதுதான் இந்த ஒழுக்கத்தின் பெயராக கொள்ளப்படுகிறது. இது மாதிரி நிறைய பண்புகள் இருக்குது. இந்த ஒழுக்கம் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் 2 இருக்குது. நல்லொழுக்கம் என்பது முறையான நல்ல பண்புகளை கடைபிடித்து வாழ்க்கையை நடத்துதல், அந்த முறை தவறி இருத்தல், அது தீயொழுக்கம் அப்படின்னு. ஆனால் இந்த ஒழுக்கங்கிற ஒரு பொதுவான வார்த்தை எங்கே வரும்னு சொன்னால், நல்ல பண்புகளை பின்பற்றுவதற்கு மட்டுமே இது பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது. சரியா? நாம் இதுக்குள்ளே இப்போ போகலாம். அற வாழ்க்கை மேற்கொள்ளுதல், அதுவும் ஒழுக்கம்தான். அற வாழ்க்கை என்னென்ன? யாருக்கும் துன்பம் செய்யாமல் இருத்தல், மனதால் கூட துன்பம் நினைக்காமல் இருந்தால் அது அறம். மற்றவங்களுக்கு உதவி செஞ்சால் அது அறம். மற்றொரு துன்பத்தை கண்டு நாம் வருந்தி அவர்களுக்கு உதவி செய்தால் அதுவும் ஒரு அறம். கருணை, ஈதல், இதெல்லாம் வருது வாழ்க்கையில். நல்ல பண்புகள்னால் இது எல்லாம் தான். அப்போ இத்தனையும் கடைபிடிக்கக்கூடியவர்கள் ஒழுக்கமுடையவர்களாக கருதப்படுகிறார்கள். அந்த நிலையிலிருந்து மாற மாட்டார்கள். சரியா? இப்போ இந்த முதலாவது குறளை நாம் காணலாம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். நல்ல பண்புகளை ஒருவன் மேற்கொண்டு இருந்தால் அவன் நல்லொழுக்கம் உடையவனாக கருதப்படுகிறான். அப்படி இருக்கும் பொழுது அவனுக்கு என்ன கிடைக்கிறது? பேரும் புகழும் பெருமையும் கிடைக்கிறது. அது அவனுக்கு மேன்மையை கொடுக்கிறது. எனவே அது அவனுடைய உயிரினை விட மேலானதாக கருதப்படுகிறது. உயிரை விட மேலானது ஒழுக்கம். ஏன்? திருக்குறள்லேயே ஒன்று வரும், மயிர் நீ பின் வாழா கவரிமான். ஒரு சின்ன முடி தன்னுடைய உடலிலிருந்து விழுந்தால் கூட அந்த கவரிமான் மானம் போனதாக கருதி இறந்துவிடும் அப்படிங்கிறது குறள்லேயே இருக்குது. ஆக இந்த ஒழுக்க நெறியிலிருந்து தவறியவர்கள் அவ்வளவு தீவிரமாக அதனை கடைப்பிடிப்பார். ஒரு சின்ன உதாரணம், கண்ணகி கோவலன் கதையில் பாண்டிய மன்னன் நீதி தவறுனதுனால, நடுநிலைமை ஆராயாமல் தீர்ப்பு சொன்னதுனால உடனே என்ன பண்ணிட்டான்? உயிரை விட்டு விட்டான். அதுதான் ஒழுக்கம், சிறந்த ஒழுக்கம். சரியா? இப்போ ஒழுக்கம் விழுப்பம் தரலான், நல்ல மேன்மையினை, இந்த நல்ல பண்புகளை மேற்கொள்ளும் ஒழுக்கம் நமக்கு கற்பிப்பதால் அது நமது உயிரை விட மேலானதாக கருதப்படுகிறது. இதனை நாமும் கடைப்பிடித்து வாழ்வில் முன்னேறுவோம், நலங்களை பெற்று வளங்களையும் பெறுவோம். நன்றி.